அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அருமையான உறவுகளே, இன்று நான் சொல்லப்போகும் இந்த செய்தி உங்களையும் என்னையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஆழமான செய்தி. ஒரு சிறிய அமல், ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை அளவிட முடியாத அளவுக்கு பெரியது. பல வருடங்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, ஒரே ஒரு காலை நேரத்தில் அல்லாஹ் எத்தனை பெரிய கூலியை தருகிறான் என்பதை இந்த உரையின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு நாள் சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு குழு நஜ்து தேசத்திற்கு சென்று மிக குறுகிய காலத்தில் திரும்பி வந்திருந்தது. ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் நிறைய போர் செல்வங்களை கொண்டு வந்திருந்தார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள், இவ்வளவு சீக்கிரம் போய் இவ்வளவு அதிகமான செல்வத்துடன் திரும்பிய ஒரு குழுவை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். இவர்களை விட சீக்கிரமாக ஒரு அமலை செய்து இவர்களை விட அதிகமான நன்மையை பெறக்கூடிய ஒரு குழுவைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று. சஹாபாக்களின் கவனம் முழுவதும் ரசூலுல்லாஹ் மீது திரும்பியது. உலக செல்வத்தை விட அதிகமான நன்மை என்றால் அது என்ன? அந்த அமல் என்ன? அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் விஷயம் இதுதான். யார் ஒருவர் பஜர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறாரோ அவர் அந்த பெரிய நன்மையின் முதல் வாசலை திறந்து விட்டார். பஜர் தொழுகை என்பது சாதாரண தொழுகை அல்ல. அது ஈமானின் அளவுகோல். அது நபிமார்களின் தொழுகை. அது முனாஃபிக்களுக்கு மிக கடினமான தொழுகை. ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் இங்கே நிறுத்திவிடவில்லை. பஜரை தொழுதுவிட்டால் மட்டும் போதாது என்று சொல்லவில்லை. பஜரை தொழுது முடித்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். பஜரை தொழுதுவிட்டு உடனே இடத்தை விட்டு கிளம்பிவிடாமல் அதே தொழுத இடத்தில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவுகூறுகிறார். தனக்கு தெரிந்த திக்ரை சொல்கிறார். அல்லாஹ் என்று சொல்லத் தெரிந்தால் அதையே சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் தெரிந்தால் அதையே சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிந்தால் அதையே சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தால் அதையே சொல்கிறார். பெரிய பெரிய தஸ்பீகள் தெரியாதே என்று கவலைப்பட தேவையில்லை. தெரிந்ததை தொடர்ச்சியாக சொன்னாலே போதும். அவர் அந்த இடத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பார் தெரியுமா? சூரியன் உதிக்கும் வரை. இன்று நம்ம ஊர்களில் பஜர் ஜமாத் முடிந்ததும் சூரியன் உதிக்க அதிகபட்சம் 15 முதல் 20 நிமிடங்கள் தான் ஆகும். அந்த 15 அல்லது 20 நிமிடங்கள் உலக விஷயங்களுக்கு செலவிடும் நேரமா? இல்லை, அல்லாஹ்வுடன் இணையும் நேரம். அந்த சிறிய நேரத்திற்குள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், போர் செல்வங்களை குவித்து வந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நன்மையும் அல்லாஹ் இவருக்கு தருகிறான் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. தொழுகை முடிந்தவுடன் அவசரமாக பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும் பழக்கத்தை நாம் கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டும். ஜமாத்தோடு தொழுதால் அதே இடத்தில் சில நிமிடங்கள் அமர்வோம். தனியாக தொழுதாலும் சரி, பெண்கள் வீட்டில் தொழுதாலும் சரி, சலாம் கொடுத்தவுடன் முசல்லாவை மடக்கிவிடாமல் கொஞ்ச நேரம் அதே இடத்தில் அமர்வோம். ஏன் தெரியுமா? அந்த இடத்தில் அமர்ந்திருப்பதே ஒரு பரக்கத். அது மலக்குகளின் துவாவை பெற்று தரக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவர் தொழுத இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அவர் அந்த இடத்தில் இருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், இவருடைய கஷ்டங்களை நீக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், இவருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்று. 2 நிமிடங்கள் இருந்தாலும் அந்த துவா கிடைக்கும். 20 நிமிடங்கள் இருந்தாலும் அந்த துவா கிடைக்கும். நேரத்தை தீர்மானிப்பது நாம்தான். இதற்கும் மேலாக ரசூலுல்லாஹ் அவர்கள் இன்னொரு பெரிய செய்தியை சொல்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்கிறார்கள். ஹஜ்ஜின் நன்மை எவ்வளவு பெரியது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கபூலியத்தான ஹஜ்ஜிற்கு கூலி சொர்க்கம்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த பரிபூரண ஹஜ்ஜின் நன்மையையும் பரிபூரண உம்ராவின் நன்மையையும் ஒவ்வொரு நாளும் உங்களால் பெற முடியும் என்று. எப்படி? பஜரை ஜமாத்தோடு தொழுது அதே இடத்தில் அமர்ந்து சூரியன் உதிக்கும் வரை திக்கு செய்து சூரியன் முழுமையாக உதித்த பிறகு 2 ரகத் தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் அவருக்கு ஒரு ஹஜ் மற்றும் ஒரு உம்ராவின் நன்மையை தருகிறான். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் முடிவில் தாம்மா 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 என்று 3 முறை சொன்னார்கள். அதாவது பரிபூரணமான எந்த குறையும் இல்லாத ஹஜ்ஜின் நன்மை. அன்புக்குரிய உறவுகளே, யோசித்து பாருங்கள். தினமும் ஒரு ஹஜ், தினமும் ஒரு உம்ரா, இந்த வாய்ப்பை அல்லாஹ் எவ்வளவு எளிதாக நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் எவ்வளவு எளிதாக அதை இழந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பஜர் தொழுகையில் நாம் காட்டும் அலட்சியம் எத்தனை பெரிய இழப்பை நமக்கு தருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு சமுதாயம் பஜர் தொழுகையில் ஜுமா தொழுகை போல கலந்து கொள்ள ஆரம்பித்தால் அந்த சமுதாயத்தை எதிர்க்க எந்த சக்தியாலும் முடியாது.
அது ஈமானிய வலிமையின் அடையாளம். இந்த புனித காலத்திலிருந்து நாம் ஒரு உறுதியை எடுத்துக் கொள்வோம். இனிமேல் பஜர் தொழுகையை தவறவிட மாட்டேன். பஜருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த பெரிய நன்மையை நான் இழக்க மாட்டேன் என்று நியத் வைப்போம். அல்லாஹ் நமக்கு தஃபீக் தருவானாக. முடிவாக அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த துவாவை கேட்போம். اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم بارك لأمتنا في بكورها. اللهم تقبل منا صالح الأعمال. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المؤمنين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم بارك لأمتنا في بكورها. اللهم تقبل منا صالح الأعمال. ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المؤمنين. எங்கள் அல்லாஹ்வே, உன்னை நினைவுகூரவும் உனக்கு நன்றி செலுத்தவும் அழகான முறையில் உன்னை வணங்கவும் எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்கள் அல்லாஹ்வே, எங்கள் உம்மத்திற்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத்தை வழங்குவாயாக. எங்கள் அல்லாஹ்வே, எங்களிடமிருந்து நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் ரப்பே, எங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்களை மன்னிப்பாயாக. அனைத்து ஈமானுடையவர்களையும் மன்னிப்பாயாக. பொருள். ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த ஒரு ஷேர் கூட ஒருவருடைய பஜர் வாழ்க்கையை மாற்றக்கூடும்.